உறுதி செய்யப்பட்ட ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களும் மெல்ல நகரும் அமெரிக்க போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் உச்ச தயார் நிலையில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பிராந்திய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களும் ஈரானுக்கு எதிராக அணிதிரண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அமெரிக்காவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் களமிறங்கப் போகும் நேட்டோவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான பதிலடிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நெட்டன்யாஹூ மேற்கொண்டிருக்கக்கூடிய அவசர போரமைச்சரவை கூட்டமும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்புக்கு அரபு நாடுகள் அழுத்தங்களை வழங்குவதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும் துரோகி அர்துகானினுடைய காய் நகர்த்தல்களும் தடை செய்யப்பட்ட முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பினுடைய 3 கிளைகளும் வடகிழக்கு சிரியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச மோதல்களும் டொனால்ட் ட்ரம்புக்கும் துரோகி அர்துகானுக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை முழுமையாக சம்மதிக்க வைப்பதற்காக துரோகி அர்துகான் மேற்கொண்டிருந்த காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் 3 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். F-35 போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் துருக்கியின் கான் போர் விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அமெரிக்காவுடனான ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவுமே துரோகி அர்துகான் இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்போடு துரோகி அர்துகான் மேற்கொண்ட இந்த காய் நகர்த்தல்களில் முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருந்தன. இவை தொடர்பாகவும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது துரோகி அர்துகான் முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பை அமெரிக்கா பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் காய் நகர்த்தல்களையுமே டொனால்ட் ட்ரம்போடு மேற்கொண்டிருந்தார். அதிலும் குறிப்பாக துருக்கி, சிரியா, கத்தார் மற்றும் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பை அமெரிக்கா பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார். கடந்த மாதம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பை நாங்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளோம் என்றும் அதனுடைய சில கிளைகளை நாங்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டிருந்தது. இருப்பினும் அவை தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியிருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்வது தொடர்பான முழுமையான தகவல்களை வெளியிட்டிருந்தது. அதாவது தற்போது அமெரிக்கா, ஜோர்டான், லெபனான் மற்றும் எகிப்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பினுடைய கிளைகளை மாத்திரமே பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளது. துருக்கியிலும், சிரியாவிலும், கத்தாரிலும் மற்றும் இன்னும் ஏனைய நாடுகளிலும் இயங்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பை அதனுடைய கிளைகளை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்ளவில்லை. இன்னும் தெளிவாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானிலே இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது ஈரானிய எதிர்ப்பற்றுகளுக்கான ஆதரவையும் ஈரானுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. பல கருத்து வேறுபாடுகள், முருகல் நிலைகள் இருந்தாலும் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் முழுமையான ஆதரவை வழங்கியது. அதே போன்றுதான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுடினுடைய கிளைகள் எதிர்ப்பற்றுகளோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் தயாராக இருந்தார்கள். ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவையும் ஈரானுக்கான ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தது. அதே போன்று எகிப்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது பல கிளைகளாக பிரிந்துள்ளது. கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான கிளைகளாக முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு எகிப்திலே பிரிந்துள்ளது. மேலும் இதிலே உள்ள சில கிளைகள் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்குமான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். எனவே இவ்வாறு ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் ஈரானிய எதிர்ப்பற்றுகளுக்கும் ஈரானுக்கும் ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய இவர்களுடன் ஓரளவாவது ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பின் கிளைகளையே தற்போது பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளார்கள். அத்தோடு யமனிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செயற்படுகின்றது. சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. யமனினுடைய களத்திலே முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளோடு ஒன்றிணைந்து செயற்படுகின்றது. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பும் யமனின் களத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது யமன் ஹவுதிகளுக்கான ஆதரவை வழங்கவில்லை. யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவே காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்தே செயற்பட்டு
தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறு யெமனுக்குள் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது சவுதி அரேபியாவின் நலன்களுக்காக செயற்படுவதனாலும் அமெரிக்காவினுடைய நலன்களுக்காக செயற்படுவதனாலும் யெமனிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பை இவர்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைக்கவில்லை. அதே போன்றுதான் சிரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது ஜூலானிக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுகின்றது. ISIS பயங்கரவாத குழுவின் முன்னாள் தளபதியாக இருக்கக்கூடிய ஜூலானியை சிரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் முழுமையாக ஆதரித்து தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. எனவே இதனால் சிரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பையும் இவர்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைக்கவில்லை. அதே போன்று துருக்கி, கத்தார் மற்றும் இன்னும் ஏனைய நாடுகளிலே இயங்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது துரோகி அர்துகானை தலைவராக கொண்டாடுவதனாலும் அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதனாலும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை இவர்கள் எதிர்ப்பதனாலும் அமெரிக்காவானது இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகளுடைய கிளைகளை பயங்கரவாத பட்டியலில் இணைக்கவில்லை. எனவே துரோகி அர்துகானினுடைய காய் நகர்த்தல்களுக்கு அமைவாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சிரியாவிலே அலப்போவின் வடக்கு பிரதேசமான ஷேக் மக்சூத் பிரதேசத்தில் ஜூலானியின் படைகளுக்கும் SDF குர்திஷ் படைகளுக்கும் இடையில் மோதல்கள் தொடர்கின்றன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஷேக் மக்சூத் பிரதேசமாகும். மேலும் ஷேக் மக்சூத் பிரதேசத்தினுடைய அதிகளவான பிரதேசங்களை ஜூலானியின் படைகள் கைப்பற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த பகுதிகளை மீட்டெடுப்பதற்காக SDF குர்திஷ் படைகள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜூலானியின் படைகளும் SDF குர்திஷ் படைகளும் மோதிக்கொள்ளக் கூடாது என்றும் இரு தரப்பினரும் எங்களுடைய நண்பர்களாக இருப்பதனால் இருவரும் அவர்களுக்குள்ளே மோதிக்கொள்ளக் கூடாது என்றும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க தூதர் டாம் பெராக் ஜூலானியோடும் SDF குர்திஷ் படை தளபதிகளோடும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் மார்ச் 10 ஒப்பந்தத்திற்கு அமைவாக SDF குர்திஷ் படைகள் ஜூலானியின் அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து விட வேண்டும் என்றும் இதற்கு பிறகு நாங்கள் பிரிந்து செயற்படுவதில் எந்த பயனும் இல்லை, ஒன்றிணைந்து செயற்படுவதே சிரியாவினுடைய எதிர்காலத்திற்கு சிறந்ததாகும் என்றும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் நலன்களுக்கு அமைவாகவே சிரியாவினுடைய ஜூலானியின் அரசாங்கம் செயற்படுகின்றது. இதனால் SDF குர்திஷ் படைகள் ஜூலானியின் அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அதாவது தங்களுடைய அடிமைகளான ஜூலானியின் படையையும் SDF குர்திஷ் படையையும் ஒன்றிணைப்பதற்காக இரு தரப்பினருக்கும் இடையிலான முருகல் நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எல்லாவிதமான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை அலப்போவினுடைய கிழக்கு பிரதேசமான யூப்ரட்டிஸ் நதிக்கரை கருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசமான டேர் ஹஃபர் பிரதேசத்திலே ஜூலானியின் படைகளுக்கும் SDF குர்திஷ் படைகளுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பமாகின. டேர் ஹஃபர் பிரதேசமானது குர்திஷ் படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் குறித்த பிரதேசம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாகும். சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசத்தினை ஜூலானியின் படைகள் முழுமையாக கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் டேர் ஹஃபர் பிரதேசத்தின் ஊடாகவே நுழைய வேண்டும். மேலும் டேர் ஹஃபர் பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாகவே வடகிழக்கு பிரதேசத்தின் மீதான வீரியமான தாக்குதல்களையும் ஆரம்பிக்க முடியும். எனவே இதற்கமைவாக தற்போது ஜூலானியின் படைகளும் துருக்கி ஆதரவு படைகளான SNA படைகளும் டேர் ஹஃபர் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே டேர் ஹஃபர் பிரதேசமாகும். மேலும் நேற்றிரவு டேர் ஹஃபர் பிரதேசத்திலே யூப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய பல பாலங்களை ஜூலானியின் படைப்பிரிவுகள் தகர்த்துள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்தினை ஜூலானியின் படைப்பிரிவுகள் கைப்பற்றிக் கொண்டால் இலகுவாக வடகிழக்கு சிரியாவை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களையும் ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் தற்போது டேர் ஹஃபர் பிரதேசத்திலே உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையில் உச்சக்கட்ட மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜூலானியின் படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்காகவும் டேர் ஹஃபர் பிரதேசத்தினை காப்பாற்றுவதற்காகவும் வடகிழக்கு சிரியாவில் ஆரம்பிக்கப்பட போகும் போருக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்காகவும் அதிகளவான ஆயுதங்களை ஈராக்கின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அரசாங்கம் பர்சானியின் குர்திஸ்தான் அரசாங்கம் சிரியாவில் உள்ள SDF குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு வழங்கியுள்ளது. மேலும் ஜூலானியின் படைக்கு எதிரான தாக்குதல்களை அதிகப்படுத்துவதற்காகவும் வடகிழக்கு சிரியாவை குர்திஷினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காகவும் ஈராக்கினுடைய வடக்கு பிரதேச உள்ள குர்திஸ்தான் அரசாங்கம் எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசமும் சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமும் எல்லை பகுதியில் காணப்படுவதனால் இலகுவாக ஆயுத பரிமாற்றங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இப்படியான நிலைமையில் குர்திஸ்தான் சமூகங்களுடைய ஒன்றியம் அவசர எச்சரிக்கைகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. அதாவது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு குர்திஸ்தான் சமூக ஒன்றியம் துருக்கியோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. இதற்கமைவாக துருக்கிக்கு எதிரான தாக்குதல்களையும் குர்திஷ் படைகள் நிறுத்தினார்கள். குர்திஷ் பயங்கரவாத குழுவான PKK பயங்கரவாத குழுவும் இன்னுமேனைய பயங்கரவாத குழுக்களும் ஆயுதங்களை கீழே வைத்தார்கள். துருக்கியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கமைவாகவே இவை அனைத்தும் நடைபெற்றன. மேலும் தற்போது துருக்கியும் ஜூலானியின் படைகளும் ஒன்றிணைந்து வடகிழக்கு சிரியாவில் தாக்குதல்களை ஆரம்பித்தால், வடகிழக்கு சிரியாவிலே குர்திஷ் படைகளுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால், நாங்கள் துருக்கியோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்களை முழுமையாக ரத்து செய்து விடுவோம் என்றும் குர்திஸ்தான் சமூக ஒன்றியம் எச்சரிக்கைகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. அதாவது சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் குர்திஷ் படைகளுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால், ஈராக்கின் வடக்கு பிரதேசத்திலும் துருக்கியின் எல்லை பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய குர்திஷ் போராளிகள் துருக்கிக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்ற எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். எனவே தற்போது சிரியாவினுடைய வடக்கு பிரதேசத்தில் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். ஈரானோடு வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு மேலதிகமாக 25% வரியையும் விதித்துள்ளார். இவை தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இவ்வாறு ஈரானோடு வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு 25% வரி விதிப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருப்பதனால் அதிகளவான பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. அதாவது ஈரானோடு வர்த்தக தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா, சீனா மற்றும் ஏனைய பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ரஷ்யாவும் சீனாவும் மற்றும் இன்னும் ஏனைய பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளும் ஈரானுடனான அனைத்து விதமான வர்த்தக தொடர்புகளையும் முழுமையாக துண்டிக்க வேண்டும் என்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பையும் மேற்கொண்டுள்ளார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு தொடர்பாக சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. நாங்கள் டொனால்ட் ட்ரம்பின் ஈரானுக்கு எதிரான வரி விதிப்பு கொள்கைகளை நிராகரிக்கின்றோம். இந்த வரி விதிப்பு கொள்கைகளின் மூலமாக யாரும் வெற்றி பெறப் போவதில்லை. மேலும் இந்த வரி விதிப்பு கொள்கைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அத்தோடு ஜெர்மனியின் சான்சலர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசாங்கம் அதன் முடிவில் இருக்கின்றது. ஈரானிலே கமேனியின் ஆட்சியானது அதனுடைய கடைசி நாட்களையும் கடைசி நிமிடங்களையும் எண்ணுகின்றது. பலத்தினை பயன்படுத்தி அதிகாரத்தை நெடுநாட்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஈரானிய தற்போதைய ஆட்சியானது எந்தவிதமான சட்டப்பூர்வமான ஆட்சியும் அல்ல. ஈரானிய அரசாங்கம் சட்டவிரோதமான அரசாங்கமாகும். இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதனாலேயே ஈரானுக்குள் மக்கள் புரட்சி விரிவடைகின்றது. தற்போது நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து செயற்பட்டு வருகின்றோம். ஈரானினுடைய சட்டவிரோதமான அரசாங்கத்தை நீக்குவதற்கும் நாங்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என ஜெர்மனியினுடைய சான்சலர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களோடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் அவசரமாக ஈரானினுடைய IRGC குதுஸ் படைப்பிரிவை பயங்கரவாத பட்டியலில் இணைக்க வேண்டும். IRGC இராணுவத்தின் மூலமாகவே ஈரானிய மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். இதனால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானிய IRGC இராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் முழுமையாக விதிக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய தற்போதைய அரசாங்கம் சட்டப்பூர்வமான அரசாங்கம் அல்ல, சட்டவிரோதமான அரசாங்கம் என்பதனை ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும், ஈரானிய அரசாங்கம் சட்டவிரோதமான அரசாங்கம் என்பதனை ஐரோப்பிய ஒன்றியம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அழுத்தங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஈரானிய தூதர்களை வரவழைத்துள்ளது. கொடூரமான முறையில் பலத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை கொலை செய்திருப்பது தொடர்பான கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஈரானிய மக்களோடு இருக்கின்றோம், ஈரானிய மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களோடு இருக்கின்றோம், ஈரானிய மக்களுடைய எழுச்சிக்கு புரட்சிக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்றும் பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் தலைவர்களும் தூதர்களும் வெளிப்படையான அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ்
அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது வேடிக்கை பார்த்தவர்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாமல் இருந்தவர்கள், பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இருந்தவர்கள் தற்போது ஈரானுக்கு எதிராக களமிறங்குகின்றார்கள். நாங்கள் ஒன்றும் நெட்டன்யாகுவை போன்று பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. கலவரக்காரர்களும் வன்முறையாளர்களும் ஆயுதங்களை கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் அமெரிக்க ஆயுதங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் காணப்பட்டன. ஜியோனிச நிறுவனத்தின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவே இவர்கள் கலவரங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். இதை உறுதிப்படுத்துவதற்கான எல்லாவிதமான ஆதாரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றன. ஐநாவிலும் நாங்கள் இந்த ஆதாரங்களை சமர்ப்பிப்போம். மேலும் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியாத இவர்கள் தற்போது மனித உரிமை என்கின்ற பெயரில் நாடகத்திற்காக களமிறங்கியுள்ளார்கள். நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு முருகல் நிலைகளை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. இருப்பினும் தற்போதைய நிலைமைகளை நாங்கள் ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதும் இல்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அதிரடியான பதிலடிகளையும் வழங்கியுள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் அணிதிரண்டுள்ளன. ஈரானின் சட்டப்பூர்வமான அரசாங்கத்தை சட்டப்பூர்வமற்ற அரசாங்கம் என்று அறிவிப்பதற்கும் இவர்கள் முனைந்து விட்டார்கள். இதனால் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் அமெரிக்காவோடும் ஐரோப்பிய ஒன்றியமும் கைகோர்த்து விட்டது. மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களில் நேட்டோவும் நேரடியாக களமிறங்குவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக காணப்படுகின்றன. அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய போராட்டக்காரர்களே, நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள். உங்களை கொலை செய்தவர்களுடைய பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்கள் அதற்கு அதிக விலைகளை செலுத்துவார்கள். நான் தற்போது ஈரானிய அரசாங்கத்துடனான எல்லாவிதமான பேச்சுவார்த்தைகளையும் துண்டித்து விட்டேன். அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து விட்டேன். ஈரானிய மக்களே, நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற பாதுகாப்பு கூட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஜெனரல்களும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்ட வரைபடத்தை சமர்ப்பித்துள்ளார்கள். குறித்த அமர்விலே டொனால்ட் ட்ரம்ப் பங்கு பற்றாவிட்டாலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தின் தலைமையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்ட வரைபடமானது கலந்தாலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இவை தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் அறிவித்துள்ளது. அத்தோடு அமெரிக்காவிலே பாதுகாப்பு அமைச்சு கூட்டம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் நெட்டன்யாகுவும் அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தியிருந்தார். இதன்போது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய நேட்டோவினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இதன்போது அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தீர்மானங்களை எடுத்து விட்டார் என்றும் நெட்டன்யாகுவின் போர் அமைச்சரவையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தடவை அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. அமெரிக்கா நேரடியாகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. நாங்கள் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கப் போகின்றோம். இஸ்ரேலும் நேட்டோவும் முழுமையான ஆதரவை வழங்கப் போகின்றது. இந்த தாக்குதல் திட்டங்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது என நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அத்தோடு சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளங்களை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் கத்தாரும் இவ்வாறு தெரிவிப்பது வேடிக்கையானதே. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால் இவர்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் இலக்கு வைக்கும். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியமே பற்றி எரியும். இதற்காகத்தான் இந்த அடிமை அரபுகள் இவ்வாறான நாடகங்களையும் ஊடக பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றார்கள். உண்மையில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தின் மூலமாகவும் கத்தாரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தின் மூலமாகவுமே ஈரான் தொடர்பான உளவு தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்படுகின்றன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ள போகும் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை மேற்கொள்ளப் போகின்றன. இது இந்த அடிமை அரபுகளுக்கும் நன்றாகவே தெரியும். எனவே இவ்வாறு வீரவசனங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பிரச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை வெளியிடுவதை விட தங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை அவர்கள் முடக்க வேண்டும். ஆனால் ஒரு பொழுதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். மேலும் அவர்களால் செய்யவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் அமெரிக்க அடிமைகள். அமெரிக்காவுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மாட்டார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய 8 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் தற்போது ஹவாய் தீவுகளை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 வாரங்களுக்கு முன்பே அமெரிக்காவினுடைய
KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களும் போர் விமானங்களும் ஜெர்மனி மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களில் களமிறக்கப்பட்டுள்ளது. 12 நாள் போருக்கு முன்பும் ஹவாய் தீவுகளில் இவ்வாறு தான் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகளை அல் ஜசீரா ஊடகத்திடமும் தெரிவித்துள்ளார்கள். எனவே தற்போது நிலைமைகள் உச்சகட்டத்தை அடைந்துள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நேட்டோவும் தயாராகி வருகின்றது. அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.